முதல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக, உன்னிடத்திலே மக்ஃபிரத்தை தேடுகிறேன் என்பது அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய அர்த்தம். பொதுவா அரபுல மிக்ஃபர் என்று சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய அர்த்தம் சொல்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய உள்ளே இருக்கக்கூடிய வார்த்தை மிக்ஃபர், இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபார் என்பது மிக்ஃபர் என்ற ஒரு கருவி. அரபுகள் என்ற போர்க்களங்களில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தலையிலே ஒரு கவசம் வைத்திருப்பார்கள், பார்த்திருப்பீர்கள். போர்க்களத்திலே தளபதியிடம் இருக்கும், சிப்பாய்களிடம் இருக்கும், அந்த கவசம் இருக்கும், தெரியும் இல்லையா? அந்த வலை மாறி போட்டு தலையில போட்டிருக்கிற அந்த கவசம் வரக்கூடிய ஆயுதங்கள் உள்ளே தடுப்பதற்கு முதலாவது என்ன செய்யணும்? தப்தீஹுர் ரஸ், தலையில எது விழுந்தாலும் தலைக்குள்ள பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு தடுக்கும். இரண்டாவது, அதுக்குள்ள விழாமல் அந்த வாளை பற்றி இப்படி சறுக்கி விட்டுரும், அது உள்ள எந்த காயமும் ஏற்படாமல் இப்படி சறுக்கி விட்டுரும். இந்த ரெண்டு விதமான பலன்களும் இருக்கிறது. அந்த கவசம் ஒருவருடைய பாவத்தை, அதாவது இன்னொரு எதிரியோ அல்லது போர் முடிந்ததற்கு பின்னால இவன் தலைய நான் தான் பாதுகாத்தேன், எந்த கவசமாக சொல்லுமா? எப்படி அந்த கவசம் சொல்லாதோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒருவன் ஓதினால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மறைக்கிறான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இரண்டாவது, அல் அஃபு அன் தம்பி, அடுத்தடுத்து ஏதேனும் பாவங்கள் நம்மை குமிந்தாலும் நம் மீது பாவங்கள் நிகழாத நற்சூழலை, நம் மீது முசீபத்துகள் இறங்காத அழகான வாய்ப்பை அல்லாஹ் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை உருவாக்கி கொடுக்கிறார். எப்படி எத்தனை வாள்கள் வந்தாலும் சறுக்கி போகிறதோ, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை சறுக்கி போவதற்கு ஒரு அற்புதமான கேடயம் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ்.